ஓடி வருகிறார்களோ அங்கெல்லாம் சீஷர்களுடைய தொகை பெருகும். ஆமென். நல்ல தட்டி தேவனை மகிமைப்படுத்துகிறார். நாம ஒரு திரள் ஜனக்கூட்டமுடைய சபையாக இருக்கக்கூடாது, திரளான சீஷர்களுடைய சபையாக இருக்க. சொல்லுங்களேன், யார் இந்த சீஷர்கள்? இவர்களுக்கு என்ன நடக்கிறது? எங்கிருந்தாலும் கர்த்தருடைய நோக்கம், கர்த்தருடைய ஏக்கம் சீஷர்கள் மேல் இருக்கும். யாருக்கு வெளிப்படாத கர்த்தருடைய வசனம், ராஜ்யத்திற்குரிய ரகசியங்கள் சீஷர்களுக்கு வெளிப்படுத்தப்படும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். சீஷர்கள் they have special attention. ஆமென். அடுத்து வாசித்து பாருங்கள், மத்தேயு 10:1 நம்முடைய 12 சீஷர்களை தம்மிடத்திலே வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளை சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார்.